டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான வீடியோ. இது பெரும்பாலும் கேர்ள்ஸ் கிட்ஸ் தான் விளையாடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபிங்கர்ஸு அந்த இந்த கல் வந்து மேலே போகும்போது அந்த கண்ணெல்லாம் மேல் நோக்கி போகும். அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது. விழிக்கும் எக்ஸசைஸு, விரல்களுக்கும் எக்ஸசைஸ். இது சிறந்த இது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஞ்சையுமே வந்து மேலே போட்டு நம்மளோட கை விரல் மேலே பிடிக்கணும். அப்போ வந்து ஆப்போசிட் பிளேயர் வந்து எந்த காயினும் டச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டச் பண்ண காயினை நம்ம கீழே விடாமல் அதை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த மற்ற காயினை எப்படி எடுக்கிறோம், அது பாஸ் பண்ணாதான் அடுத்தது பழம், அதாவது பாயிண்ட்ஸுக்கான ரவுண்டு. இதே மாதிரி மொத்த காயினையும் மேலே போட்டு நம்ம கை விரல் மேலே பிடிச்சி அந்த பாயிண்ட்டை இப்போ சப்போஸ் 1 இருந்தால் அது வராது, 2 மேலே நின்றுதுன்னா அதை வந்து தட்டி பிடிச்சோம்னா அது 20 பாயிண்ட்டு, 3 இருந்ததுன்னா அது 30 பாயிண்ட், 4 இருந்ததுன்னா அது 40 பாயிண்ட், 5மே நம்ம சேர்த்து பிடிச்சோன்னா முழுசாக நமக்கு 50 பாயிண்ட். இதில் இன்னொன்று என்னென்னா, அஞ்சாங்க விளையாடுறப்ப தட்டி போட்டு மேலே பிடிக்கிறப்ப 3 காயின் வந்ததுன்னா அது பேர் முக்கா சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து நம்ம அவுட்டு. நமக்கு வந்து 4 இல்லைன்னா 5 இல்லைன்னா 2 இருக்கலாம், 3 இருந்ததுன்னா முக்கா. ஸோ இப்போ அடுத்த பிளேயர் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அப்புறம் எந்த விளையாட்டில் இப்போ ஒன்றாங்கால் அவுட் ஆகிட்டோன்னா திருப்பி ஒன்றாங்கால தான் ஆடணும், ரெண்டாங்கால்னா ரெண்டாங்க, அந்த மாதிரி எங்கே நம்ம விட்டோமோ அந்த இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விளையாடலாம். இது எப்படி விளையாடுறோங்கிறத இப்போ பசங்க பண்ணி காமிப்பாங்க, பார்க்கலாம். இப்போ இந்த காயின் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதை சினுங்காமல் இப்படி வச்சு இதை எடுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு எப்படின்னா, இப்போ ஒரு காயினாக எடுக்கிறோம். இப்போ மொத்த காயின் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாங்காய் போடும்போது கொஞ்சம் கிட்ட போடணும். இப்போ இது ரெண்டுமே காமனாக இருக்குது, இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து சினுங்காமல் இந்த காயினை வைக்கணும், வச்சுட்டு இதை எடுக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ 2 எடுக்கணும். இது வந்து ரெண்டாங்காய் முடியும். இப்போ மூணாங்காய் அதே மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ இது 3 டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ இதை கொஞ்சம் சினுங்காமல் இதை வச்சுட்டு இதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த 1 எடுத்து வச்சுக்கிறோம், அடுத்தது இது 3 எடுக்கிறோம். இதுதான் மூணாங்காய். இப்போ நாலாங்காய் எப்படின்னா 4 நாளாக பிடிக்கணும். இது 4 நாளாக பிடிக்கிறதுக்கு ஒரு காயினை இப்படி வச்சுக்கணும், இந்த மேலே போட்டு இந்த 4 காயினையும் இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ 4மே இருக்குது. இப்போ இதில் வேணாலும் இதை சினுங்காமல் வச்சு எடுக்கலாம், இல்லை அப்படியே எடுக்கலாம். இப்போ வந்து இதை நான் சினுங்காமல் எடுக்க முடியாது, ஸோ அதே நான் எடுக்கிறேன். இதுதான் நாலாங்காய். இப்போது அது வந்து அஞ்சாங்காய். அஞ்சாங்காய் வந்து இப்போ இது 4 இருக்குது. சப்போஸ் இப்போ இது வந்து 3 இருந்ததுன்னா இப்போ இந்த விளையாட்டு வந்து முக்கா, ஸோ இது விளையாடக்கூடாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சொன்னால 3 இது பண்ணக்கூடாது, நம்மளாவும் கட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது வேணும். இப்போ 4 நிற்குது. இப்போ இதில் ஒரு பிளேயர் வந்து ஆப்போசிட் பிளேயர் கை வைப்பாங்க. எந்த காயினை நம்ம ஹோல்டு பண்ணணும், டச் பண்ணுங்கள். இப்போ அந்த காயினை நம்ம விழாத மாதிரி ஸ்லோவாக பண்ணும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கும். இப்போ இந்த காயினை நான் இப்படி தட்டி பிடிச்சிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த லெவல் நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து சுங்கு. இதுதான் வந்து பாயிண்ட்ஸ்க்கான ரவுண்டு, 6th ரவுண்டு. ஓகே, இப்படி 1 வந்துச்சுன்னா இது அவுட்டு. ஸோ அடுத்தவங்க வந்து ஆடிட்டு வருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6th ஆடுறேன். இப்போ இது 2, ஸோ இது வந்து 20 பாயிண்ட்ஸ். இதையும் தட்டி பிடிச்சி இதை வந்து எடுக்கணும். இப்போ இதுவே வந்துட்டு மொத்தமே 40 பாயிண்ட், 4 நின்னா. ஓகே, இப்போ இது வந்து மொத்தமே ட்ரை டு டேக் ஃபுல் பாயிண்ட்ஸ். இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து 5 பாயிண்ட்ஸ்மே நின்னா உங்களுக்கு 50 பாயிண்ட். இதுதான் வந்துட்டு கல்லாங்காவோட இது. இந்த மாதிரி விளையாடுறது மூலமா எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், ஈஸியாக இருக்கும், ஃபன்னிங்காக இருக்கும். தேங்க்ஸ்.